ஒரு மேரேஜ் கப்பில் காட்டுறாங்க. அவங்க நியூ மேரீடுங்கிறனால ஹனிமூன் ட்ரிப் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ போகும்போது பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு அது தெரியலை. இதை அந்த பொண்ணு, அதாவது அவங்களோட பேர் சரண்யா, அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ஓகே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா அவங்க ரூமோட கிளாஸை யாரோ உடைக்கிறாங்க. அந்த கிளாஸ் பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஹஸ்பண்டோட மூஞ்சிலெல்லாம் பட்டு அவருக்கு ரொம்ப அதிகமாக அடிபட்டுருது. ஆனால் அந்த ரூமெல்லாம் செக் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை, வெறும் ஷேடோ மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துட்டு அவரை ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், இது உன்னோட மேரேஜ்க்கு முன்னாடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, நீ இவரை விட்டுட்டு நீ லவ் பண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த மாதிரி ஏதோ அவங்க பண்ணிக்கிட்டு உங்களெல்லாம் பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி இவரை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளையோட வீட்டில் சொல்லிடுறாங்க. இது அவங்களும் நம்புகிறாங்க. நம்பிட்டு ஓகே இந்த கோஸ்ட்டை நம்மக்கிட்ட வரவிடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தாந்திரிக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கோவிலில் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கோஸ்ட்டும் சேர்ந்து மந்திரம் சொல்லுது. அப்போ தான் அவங்களுக்கு சந்தேகம் வருது, நல்ல கோஸ்ட்டு தான் இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்ல முடியும், இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் வருது.